வந்து சிஎஃப்ஐ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் இண்டிஏஎஸ் 109ல் சிஎஃப்ஐ பார்க்க போகிறது. காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். சத்யா லிமிடெட் 10% issued 10% debentures of fair value 25 lakhs redeemable preference shares after 5 years. நல்லா கவனிச்சிங்கன்னா சத்யா லிமிடெட் issued debentures fair value 25 lakhs but redeemable after 5 years or conversion after 5 years. ஒன்று அது வந்து ரிடீம் பண்ணிடுவாங்க, தாங்க 25 லட்சம் வாங்கின டிபென்ச்சர்ஸ் மட்டும் திருப்பி கொடுத்துருவாங்க, அல்லது கன்வர்ஷன் பண்ணிடுவாங்க என்னது ஈக்விட்டி ஷேர்ஸா. அப்போ மார்க்கெட் ரேட் வித்தவுட் கன்வர்ஷன் வந்து 14%. ரூல் கேஸ் ஏ வந்து ஆப்ஷன்ஸ் டு கன்வெர்ட் இஸ் வித் ஹோல்டர். அந்த டிபென்ச்சர் யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்தா என்ன, ஆப்ஷன் வந்து இஷ்யூர் கொடுத்தா என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ தான் எடுக்க போகிறோம். நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துக்கிறது. கேஸ் ஏ வந்து ஆப்ஷன் வித் ஹோல்டர். ஹோல்டர்னா இது வச்சுருக்கக்கூடியவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு பணம் 5 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடணும், ப்ளஸ் எனக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அப்போ இது ஒரு காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்போ ஹோல்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் வந்துடும், பிரின்சிபல். இப்போ சேவிங்ஸ், ஏன்னா வெளியே மார்க்கெட்டில் வந்து நல்லா கவனிச்சுங்க, 10% இல்லை 14% மார்க்கெட் ரேட் வித்தவுட் கன்வர்ஷன் ஆகாட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, 14%. 4% சேவிங்ஸ் கிடைக்கும். இந்த சேவிங்ஸ் பார்ட் வந்து ஈக்விட்டியாக இருக்கும், மற்றெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக இருக்கும். அப்போ இது ஈக்விட்டி பார்ட் வந்ததுனால இது மூணுமே மெர்ஜ் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்க, சிஎஃப்ஐ. சிஎஃப்ஐ அப்படின்னா காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபினான்ஷியல் லைபிலிட்டி மட்டும் இல்லாமல் ஈக்விட்டியும் வந்து சேர்க்கும் போது என்ன ஆகிடுது, காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஹோல்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்பாரு, அப்புறம் பிரின்சிபல் வேணும்னு கேட்பாரு. இந்த பிரின்சிபல் வந்து வித்தவுட் கன்வர்ஷன், அதாவது ஆப்ஷன்ஸ் டு கன்வெர்ட் இஸ் வித் ஹோல்டர் பட் மார்க்கெட் ரேட் வித்தவுட் கன்வர்ஷன். என்னங்க, வித்தவுட் கன்வர்ஷன் 14% இருக்குது, ஆனால் இவங்களுக்கு உங்கள் என்ன தராங்க, 10% தான் தராங்க. அப்போ உங்களுக்கு ஈக்விட்டி வந்து சேவிங்ஸ் ஆகுது இல்லையா. ஒரு 10% சேவிங்ஸு, சரி 4% சேவிங்ஸு, ஏன்னா 14 மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு 10% தரான். ஸோ 4% உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுற சொல்லி அவன் ஆப்ஷன் கொடுக்குறான். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஈக்விட்டி தான். அப்போ கேஸ் பி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வித் இஷ்யூவர் என்ன செய்வான், கேஷ் தர பார்க்க மாட்டான், பட் கண்டிப்பாக அவன் என்ன செஞ்சாகணும், இஷ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி அவன் என்னதான் செஞ்சாகணும், ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தான். ஆனால் பிரின்சிபல் அவன் என்ன செய்வான், தன்னோட ஈக்விட்டி தான் தருவான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வித் இஷ்யூவர்னா கன்வர்ஷன் இஷ்யூவர் கண்ட்ரோல் இருப்பதால் இது முழுவதும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக கன்சிஸ்ட். ஏன்னா இஷ்யூவர் தானே, அப்போ வந்து என்ன செஞ்சிருவாங்க, டைரெக்டாக என்ன செஞ்சிருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஆப்ஷன் தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபலும் எனக்கு இப்படி வரணும் கொடுத்தாகணும். அப்போ வந்து அது காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஆப்ஷன் இஷ்யூவர் பொறுத்த வரைக்கும் கேஸ் பிஏ பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஐயா, ஆமாம் கன்வர்ஷன் இஷ்யூவர் கான்செப்ட் இருக்கிறதுனால இது முழுவதும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக தான் இருக்கணும். பட் ஆனால் ஈக்விட்டி கான்செப்ட் இங்கே உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் வித் இஷ்யூவர் மேண்டட்டரி. அப்போ இங்கே வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி வந்து மேண்டட்டரின்னு பார்க்குறீங்க. ஆமாம், அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி கொடுப்பாரு, பிரின்சிபல் வந்து சேவிங்ஸு, இது ரெண்டுமே என்னமா போய் உட்காந்துக்கோ, ஈக்விட்டியாக போய் உட்காந்து. அப்போ 2 பாயிண்ட் சொல்கிறாங்க, இங்கே ரெண்டுமே ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக இருக்குது, இங்கே ரெண்டுமே ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டி. அப்போ ரெண்டுமே சிஎஃப்ஐ தான். ஆனால் எந்த பாயிண்ட்ல சொல்கிறேன்னு முக்கியம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ நான் போகிறேன். கேஸ் ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 2 லயபிலிட்டி காம்பவுண்ட் கால்குலேஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹோல்டருக்கு என்ன வந்துடும், மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ 25 லட்சத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இது மார்க்கெட் போட மாட்டேன், அவங்க எவ்வளோ இதாக தராங்க, 2,50,000. அப்போ எவ்ரி இயருக்கு வந்து என்ன செஞ்சிடும், 2,50,000 2,50,000 அந்த 50 இயரில் வந்து ஒரு 25 லட்சம் திருப்பி தருவார். அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் ஃபார் 14%க்கு 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா இந்த வந்து செக் பண்ணி பார்த்துங்க, 1/1.14 1 2 3 4 5. ஸோ கரெக்டாக வருது, ரைட். அந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம போடுறோம்.
அது கூட்டுத்தொகை எடுத்து போட்டால் 3.42 வரும். அது வந்து எல்லாமே ஈக்குவலாக வரதுனால 2,50,000 இன்டூ 3.432 8,58,000 அப்ராக்சிமேட்டாக நமக்கு வரும். அதோடைய 25 லட்சத்தை வந்து நம்ம 5வது வருஷம் திருப்பி தர போகிறோம். அப்போ 25 லட்சம் இன்ட்டு 5வது வருஷத்தோட வேல்யூ எவ்வளோங்க 0.519. ஸோ 12,97,500. அப்போ வாட் இஸ் த ரியல் லைபிலிட்டி காம்பனண்ட்னா இந்த 12ஐயும் இந்த ப்ளஸ்ஸையும் கூட்டுறோம். அப்போ ப்ளஸ் 8,88,000. இப்போ பார்த்தீங்கன்னா 21,85,500 ரூபாய் தான் இதோடைய வேல்யூ டோட்டல். இப்போ நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி எழுதுவேன் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஆக்சுவலாக வந்து சிஎஃப் இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், சிஎஃப் டிஇஎல் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ 25, வாட் இஸ் ஃபேர் வேல்யூ 25 lakh மைனஸ் 21.55. அப்போ டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸு 3,44,500. வாட் இஸ் தி எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14%. அப்போ லோன் அமோர்டைசேஷன் டேபிள் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். எதுக்கு பண்ணுவோம், 21,55,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம இனிஷியல் என்ன செய்யணும்னா பேங்க் உள்ள வருது இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு இந்த 25 லட்சம் உங்களுக்கு கேஷாக வந்துருச்சு. எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. டு டிபென்ச்சர்ஸ்னாலே இல்லையா. அப்போ வந்து டு டிபென்ச்சர்ஸ்ன்றது லைபிலிட்டி காம்பனண்ட். டிபென்ச்சர்ஸ் தான் இங்கே போகணும். ஆக்சுவலி லைபிலிட்டி காம்பனண்ட் அது ஃபினான்சியல் லைபிலிட்டி நம்ம சொல்ல போகிறோம். எவ்வளோனா 21,55,500. சரி, அடுத்தது என்ன சொன்னால் ஈக்குட்டி காம்பனண்ட். ஏன்னா சேவிங்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க ஈக்குட்டி காம்பனண்ட் சொல்கிறாங்க. அப்போ 3,44,500 ஈக்குட்டி காம்பனண்ட். ஏன்னா சேவிங்ஸ் ஆல்வேஸ் ஈக்குட்டி காம்பனண்ட் அட் த யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஹோல்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி, இப்போ சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, லைபிலிட்டி வந்து 14% இயர் மெத்தடில் ஈக்குட்டி வந்து என்ன செய்யக்கூடாது, சப்சிக்வெண்ட்டாக ரீமெஷர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஈக்குட்டி காம்பனண்ட் போய் இப்படி பேலன்ஸ் ஷீட்டில் போய் உட்காந்துக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போய் என்ன செஞ்சு உட்காந்துக்கும், ஈக்குட்டியாக போய் உட்காந்துக்கும். இங்கே 3,44,500. இப்போ ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ் வந்து 25 lakh. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த 50 year தானே கவனிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டு அட் த எண்ட் ஆஃப் 50 year நல்லா கவனிச்சுக்கணும். 10% டிபென்ச்சர்ஸ். ஏன்னா பிஃபோர் ஹோல்டர் எக்ஸசைஸ் எனி ஆப்ஷன்ஸ். அப்போ இதோ பிஃபோர் எக்ஸசைஸ் என்னங்க, பிஃபோர் எக்ஸசைஸ் அவன் எக்ஸசைஸ் பண்ணா பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு இப்போ 0 தான் இங்கே இருக்கும். அல்லது அவன் ஷேராக வாங்கிட்டானா வேற மாதிரி போயிடும். ஸோ இது வந்து கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இது வந்து பிஃபோர் எக்ஸசைஸ் அட் எண்ட் ஆஃப் 3 yearல பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கேஸ் பி. இது வந்து இஷ்யூவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போகலாமா. அப்படி பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் இஷ்யூவர். அப்போ யாருன்னா இஷ்யூவர் கண்ட்ரோல் இருக்குது. யாருங்க, இஷ்யூவர் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். ஆனால் பிரின்சிபல் நான் பார்த்து என்னவாக தான் தருவேன், ஈக்குட்டியாக தான் தருவேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ரெசன்ட் வேல்யூவில் போட்டிங்கன்னா 2,50,000 இல்லையா. அப்போ வந்து என்ன செய்வீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து நான் சொல்லி தர இடத்துல ரொம்ப முக்கியம். இப்போ 2,50,000 இன்ட்டு 14% அப்படியே போட்டோம்ல அதே தான் 3. அப்போ 8,58,000 ரூபாய். 3.42 அப்போ 8,58,000 ரூபாய். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 25 lakhல நான் மைனஸ் 8,58,000 கழிச்சாரு இல்லையா. இந்த 8,58,000 கழிச்சிட்டா எவ்வளோ வரும், 25 lakh 8,58,000 கழிச்சா 14,42,000 ரூபாய் வரும். இதுதான் என்னுடைய ஈக்குட்டி. இந்த கேஸ் பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 8,58,000 போட்டாச்சு. அப்போ அதே மாதிரி சிஎஃப்டிஏஎல் தான். சிஎஃப்டிஏஎல் கேஷ் 25 lakh, ஃபேர் வேல்யூ வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு 8,58 மாறிடுச்சு. டிஃப்ரென்ஸ் 16,42 ஈக்குட்டியாக ஓடி வச்சு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%. லோன் அப்ளிகேஷன் எவ்வளோ அதுக்கு தான் போடுவோம் 8,58,000 ரூபா. அப்போ 8,58,000க்கு 14% எவ்வளோங்க
1,20,120 1,20,120 இல்லைங்களா? அப்போ ப்ளஸ் 8,58,000 மைனஸ் 2,50,000. ஏன்னா ஆக்சுவலாக நான் ரிசீவ் பண்ணது எவ்வளோ? 2,50,000. சரி, ஆக்சுவல் அமௌண்ட் 2,50,000. அப்போ 7,28,120 அப்படியே போட்டு வந்தோன்னா அந்த 2,50,000 நீங்கள் என்ன ஆயிரும்? டேலி ஆயிரும். பெரிய ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயருக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா யூ வில் சி தட் ஃபிஃப்த் இயருக்கு வந்து 0 வந்துடும். 2,50,000 நீங்கள் போட்டீங்கன்னா அப்போ டே 1ல் நான் என்ன எழுதுவேன்? வெரி சிம்பிள். எனக்குள்ளே வந்தது எவ்வளவு? பேங்க்கில் 25 lakh to equity component. to equity component எவ்வளோ செஞ்சிருவேன் நான்? 16,42,000. 16,42,000. 8,58,000. இந்த 8,58,000 தான் எனக்கு என்னதுங்க? ஃபினான்ஸ் லைபிலிட்டியாக இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் டிபெஞ்சர்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. இப்போ 1,20 120. ஆனால் எனக்கு உள்ள கேஷ் எவ்வளவு? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். சரி, நான் கொடுத்தது தானே? சரி, நான் தான் கொடுத்துருப்பேன். ஃபினான்ஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 2 lakh. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சிஎஃப்ஐ பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இந்த கான்செப்ட் வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஃப்ஐன்றது 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த அமௌண்டேஷன் டேபிள் நாங்கள் சொல்லி கொடுத்தோம் பாருங்க. கேசியாவோட அமௌண்டேஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் உங்களுக்கு 21 லட்சத்துக்கு. அப்போ நம்ம என்ட்ரி போடும்போது ஃபினான்ஸ் காஸ்ட் தான் போடணும் இல்லையா? 3,06,770. டிபென்ச்சர் லைபிலிட்டி வந்து 4,30,000. ஏன் டிபென்ச்சர் லைபிலிட்டினா 87,000. ஏன்னா 2,50,000 2,50,000 நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஃபினான்ஸ் காஸ்ட் 3,30,000. அப்போ டிபென்ச்சர் லைபிலிட்டி என்ன ஆயிடுச்சு? இது வந்து பேலன்ஸ் ஃபிகர். இதே வந்து இப்போ ஹோல்டர் கன்வெர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் கன்வெர்ட்ஸ்னா டிபென்ச்சர் லைபிலிட்டி அக்கௌண்ட் 25 lakhs டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது என்னன்னா 2 சேர்த்து தான் வரும் இல்லையா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏன் 2த்தையும் சேர்த்து கொடுத்து அப்படின்னு கேட்குறீங்க? லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணணும். அதாவது இங்கே வந்து நம்ம ஈக்விட்டி கன்வெர்ட் கொடுத்தாச்சு. கன்வர்ஷன் வந்து ஹோல்டர் பண்ணிக்கிற வச்சுக்கிறது பண்ணாருன்னா அவருக்கு டிபென்ச்சர் லைபிலிட்டி வந்து 25 lakhs நம்ம திருப்பி தந்துடுவோம்.